ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகள் தன்னை பாயிண்ட் ஆஃப் லைட் என புரிந்து கொண்டு சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் லைட்டிடம் சென்று அமர்ந்து முழு உலகத்திற்கும் லைட்டே லைட்டினை பரப்புங்கள். அதாவது ஞான சூரியனுடைய அருகாமையில் சென்று மாஸ்டர் ஞான சூரியனாகி அமர்ந்து விடுங்கள். மேலும் முழு உலகத்தின் மீது லைட் மைட்டினுடைய கிரணங்களை பரப்புங்கள். இதே லைட் மைட்டினுடைய கிரணங்கள் தான் உங்களுடைய பரிவர்த்தனை கூட செய்துவிடும். மேலும் முழு உலகத்தை பரிவர்த்தனுடைய காரியத்தையும் கூட பரிவர்த்தனை செய்யும். இந்த அபியாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். இந்த அபியாசத்தின் மூலம்தான் சைலன்ஸினுடைய வெற்றி சயின்ஸின் மீது ஏற்பட்டுவிடும். இதே அபியாசத்தின் மூலம் வியர்த்தத்திலிருந்து விடுதலையடைந்து சக்திசாலி ஆத்மா ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது அட்டென்ஷன் கொடுங்கள். இதே புருஷார்த்தத்தினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். இதே அபியாசம் நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் கர்மம் செய்தாலும் கூட செய்ய முடியும். இப்போதைய சமய அனுசாரமா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் 2 முறை இந்த ட்ரில் செய்யுங்கள். 3 செகண்ட் செய்யுங்கள். 1 நிமிடம், 2 நிமிடம், எத்தனை முடியுமோ இந்த ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். எத்தனை முடியுமோ அத்தனை செய்யுங்கள். மேலும் சங்கல்பங்களில் இந்த உறுதியான நிச்சயம் வையுங்கள். இது தந்தையினுடைய ஸ்ரீமத்தாக இருக்கிறது. மேலும் பாபா நம்முடைய தொடர்பில் இருக்கிறார் என்றால் ஆகியே தீரும். பலகீனமான சங்கல்பம் ஒரு பொழுதும் செய்யாதீர்கள். என்ன, ஏன், எப்படி என்றாலே சாக்கு போக்குகளை சொல்வதாகும். இதை செய்யாதீர்கள். இந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் சங்கல்பம் வைப்பதுதான் பாபா தம்முடைய தொடர்பில் இருக்கிறார் என்றால் ஆகியே தீரும். நாம் செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள்? ஒருவேளை மறதியாக ஒரு முறை 2 முறை தவறிவிடுகிறது என்றாலும் கூட மனதுடைந்தவராகாதீர்கள். அட்டென்ஷன் கொடுத்து அதிகத்திலும் அதிகமான முறை செய்து கொண்டே இருங்கள். பாபாவுடைய குழந்தைகளாகிய உங்களின் கூடவே விசேஷ சகயோகம் கூட இருக்கிறது. அப்பொழுது ஆகியே திரும்பில்லையா? அட்டென்ஷனின் அவசியம் இருக்கிறது. குழந்தைகளே, இந்த அத்தீந்திரிய சுகம் குழந்தைகளாகிய நீங்கள் முழு கல்பத்தில் இந்த சமயம் மட்டுமே அனுபவம் செய்கிறீர்கள். மேலும் நீங்கள் எப்பொழுதுமே கர்ம இந்திரியங்களுடைய சுகத்தில் தான் மூழ்கி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த சமயம் இந்த கர்ம இந்திரியங்கள் சுகத்திலிருந்து விடுபட்டவராக இருப்பது சகஜமாக இருக்காது. ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களின் இடையில் இருந்தாலும் தன்னுடைய மனம் புத்தியை இந்த அனைத்திலிருந்து விடுபட செய்து விடுங்கள். அதாவது உங்களுக்கு எந்த ஈர்ப்பும் இருக்கக்கூடாது. ஒரே ஆர்வம் மட்டுமே இருக்க வேண்டும். நான் சுயத்தை அனுபவம் செய்து பாபாவை அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் பாபாவுடைய காரியத்தை பூர்த்தி செய்யத்தான் வேண்டும். இது என்னுடைய பொறுப்பு என புரிந்து கொள்ள வேண்டும். ஊக்க உற்சாகத்தோடு நிறைந்த சங்கல்பங்களை தன் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் கூட எப்பொழுது பாபா கூடவே இருக்கிறார் என்றால் ஆகியே தீருமில்லையா? அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்ரீ பாபாவின் சிரேஷ்ட சந்தான். நான் ஞான சூரியனின் சந்தான், மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்திருக்கின்றேன். ஞான சூரியனிடமிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றன. என்னிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கின்றன. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனித ஆத்மாக்கள் வரை
பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதானமாக பரிவர்த்தனை ஆகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.